எக்ஸசைஸ் 1.1ல ஃபஸ்ட்டு சம் பாருமா, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏவோட வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2 -2 3ன்னு கொடுத்துட்டாங்க. பிங்கிற செட்டு வந்து 1, -4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி. அப்போது ஏக்கும் பிக்கும் ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னு பாருமா. செட்டு 2 செட்டு கொடுத்துட்டாங்கல்ல, இந்த 2 செட்டையும் ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே உள்ள ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்துக்கோ. இந்த ஃபஸ்ட் நம்பரை வச்சு இந்த 2 நம்பரையும் கம்பேர் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ இங்கே 2, 1. அடுத்தது இந்த 2வை வச்சு இந்த 4 சொல்லு. 2, -4 முடிச்சிட்டோமா? அடுத்தது இப்போ இந்த 2வை வச்சு சொல்லலாம். அப்போ -2, 1, -2, -4 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 3யை வச்சு சொல்லணும். அப்போ 3, 1, 3, -4 இவ்வளோதாம்மா. இதுதான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏவா. அப்போ ஏங்கிற செட்டையே 2 டைம்ஸ் எழுதிக்கோ. 3 கிராஸ் ஏங்கிற செட்டை மறுபடியும் எழுத போகிறேன். இப்போ இங்கே உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டை வச்சு இங்கே எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், 2, 2, 2, -2, 2, 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் -2, 2, -2, -2, -2, 3. நெக்ஸ்ட்டு 3யை வச்சு சொல்லுங்கள். 3, 2, 3, -2, 3, 3. இவ்வளோ தான் எனது ஏ கிராஸ் ஏ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏன்னா பிங்கிற செட் என்னது 1, -4. ஏங்கிற செட் என்னது 2, -2, 3. எப்போவுமே இதை வச்சு தான் இங்கே ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணோம். அப்போ இங்கே 1 இருக்குது. 1னை வச்சு சொல்லுங்கள். 1னை வச்சு சொல்லும்போது 1, 2, 1, -2, 1, 3. அடுத்தது 4ரை வச்சு சொல்லுமா. -4, 2, -4, -2, -4, 3. ஓகேவா? இவ்வளோ தான். அப்போது பி கிராஸ் ஏனா இவ்வளோ தான் விஷயம். அப்போ ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ. ஓகேவாம்மா? ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சம். ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் இது. செகண்ட் சப்டிவிஷன் நீங்களாவே ட்ரை பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூன்னு கொடுத்துருக்காங்கம்மா. அப்போது ஏங்கிறதும் பி, கியூ, பிங்கிறதும் என்னது தான் பி, கியூ தான். ஸோ இந்த 2 செட்டையும் வச்சு இதே மாதிரியே ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுலேயே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு எம், என்னன்னு கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு எம்டி செட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எம்டி செட்னா என்னமா அர்த்தம், அங்கே எந்த வேல்யூமே இருக்காது, அது ஒரு எம்டி செட்டாக இருக்குது. அப்போது நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணுமா. ஏ கிராஸ் பின்னா என்ன அர்த்தம், எம்டி செட்னா 0 மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ ஏங்கிற உள்ள செட்டோட 0 ப்ராடக்ட் பண்ணால் எந்த ஒரு நம்பரோடையும் 0வை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். அப்போது இங்கே நம்பர்ஸ் இருக்குது, பியில் நம்பர்ஸ் இல்லை. ஸோ அப்போ இது என்னது, எம்டி செட் தான். ஓகேவா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏவா. ஏ கிராஸ் ஏன்னா என்னது, எம், என் கிராஸ் எம், என்னன்னு போடுவேன். அப்போ என்ன பண்ணுவோம், எம் வச்சு கம்பேர் பண்ணுவியா, எம், எம். நெக்ஸ்ட்டு எம், என். அடுத்தது என்னை வச்சு சொல்ல போகிறேன். அடுத்தது என், எம், என், என் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே தானா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பி எம்டி செட்டு, அதே மாதிரி பி கிராஸ் ஏவும் என்னவா தான் இருக்கும், எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய 3 சப்டிவிஷன்ஸும் நீ போட்டு பார்த்துக்கலாம்.